இல்ல சார் ரபிட்டோல வந்து இந்த சின்ன ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்துட்டு போறதுக்கும் இதுக்கு எடுத்து போறது 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா சார்? இல்ல அப்படி இல்ல சார், லக்கேஜ் இல்லாம வாங்க 1 ரூபாய் கூட கொடுக்காது சார். அப்படி இல்ல லக்கேஜ் இல்லாம 1 ரூபாய் கூட கொடுக்காத போது ரபிட்டோல புக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பே பண்றீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப 20 ரூபாய் நான் இப்ப எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்கிறேன். வெறும் 170 ரூபாய் வந்துச்சு, 190 ரூபாய் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா நான் 20 ரூபாய் பே பண்ணிருக்கிறேன். அது மட்டும் அப்படி எப்படி ரபிட்டோ கேட்பீங்க நீங்க? இப்ப சொல்றீங்களா ஆள் மட்டும் ஏறினா எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் கூட கொடுக்காதுன்னு சொல்லும் போது ரபிட்டோ வந்து எப்படி 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டோம், எப்படி எக்ஸ்ட்ரா கேட்பான்? அந்த ஆக்ஷன் இல்ல, நான் 1 ரூபாய் கூட கேட்க போறேன் இல்ல. ரபிட்டோல அந்த ஆக்ஷன் இருக்கா இல்லையா? புக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வேணும்னு ஆக்ஷன் இருக்கு. அது எங்க விருப்பம் இல்ல, அப்படி இருக்கும்போது தானே கொடுக்குறோம். சார் நீங்களே சொல்லுங்க. இல்ல நீங்க தான் ஆப்ஷன்ல போறீங்க, நான் ஆப்ஷன்ல இல்லனே. நீங்க அது சொல்றதுனால தான் கேக்குறேன். உட்காருங்க, நான் லக்கேஜ் இல்லாம போனாலே எக்ஸ்ட்ரா கேக்குறாங்களா? இல்ல ரபிட்டோல லக்கேஜ் இல்லாம வண்டி எந்த சார்? சார் வண்டி உங்கதான். நான் உங்க வண்டி புக் பண்ணேன், ரபிட்டோல தான் புக் பண்ணிருக்கேன். ஆமா சார், ரபிட்டோல புக் பண்ணீங்க கரெக்ட். இப்போ நான் வந்துட்டேன், நீங்க பேசஞ்சரா உட்காருங்க, இட்டுன்னு போறேன். நீங்க லக்கேஜ் ஏத்திங்க சார். பேசஞ்சரா இருக்கும்போது அதோட பேசஞ்சர் ஒருத்தர் போகும்போது இதுக்காக தானே புக் பண்றாங்க. ஒருத்தரா போகும்போது வண்டியில போவேன், பைக்ல கூட புக் பண்ணி போவானே. நான் ரபிட்டோ பைக் கூட புக் பண்ணி போவானே சார். நீங்க நான் வேணாம்னு சொல்றேன் சார், நீங்க இப்ப பேசுங்க சார். இந்த மாதிரி லக்கேஜ் ஏத்துறேன் 100 ரூபாய் கேக்குறாங்க சொல்லுங்க. அதுதான் நான் 1 ரூபாய் கூட கேட்க. நீங்க மக்கள்கிட்ட இது முன்னாடியே வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க, நீ விளம்பரத்துல சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நான் ஏன் சார் சொல்லலாம்? இல்லண்ணே, நான் உங்ககிட்ட கேட்கல, நான் ரபிட்டோ கேக்குறேன். இல்ல நானும் வேற பொழைப்பு, எனக்கு வேற பொழைப்பு இருக்குனால நானும் பாக்குறேன். சார் நான் 4 வண்டி சவாரி பார்த்தா எனக்கு லக்கேஜ் ஏத்தி உட்கார வச்சு நீங்க லக்கேஜ் ஏத்தணும் 100 ரூபாய் நீங்க எப்படி நான் கேட்பீங்க? ரபிட்டோல சொல்லல பண்ணுங்கண்ணே. நீங்க நீங்க கேன்சல் பண்ணுங்கண்ணே. ஓகே, வெரி வெயிட். ஒரு அட்டை பாக்ஸ்ல ஒரு 10 பிளாஸ்டிக் பாலை போட்டு வச்சிருக்கிறோம். அதை நான் கீழ்பக்கத்துக்கு எடுத்து போறதுக்கு போகும்போது ரபிட்டோ ஆட்டோ புக் பண்றோம். ரபிட்டோ ஆட்டோ புக் பண்ணுறது 170 ரூபா வருது. அதாவது எல்ஏசில இருந்து கீழ்பக்கம் போகிறதுக்கு 170 ரூபா வருது. ஆனா எக்ஸ்ட்ரா பே பண்ணும், புக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா எவ்வளவு தருவீங்கன்னு கேட்குறாங்க. ஆக்ஷன் கேட்கறது. நான் 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்லி 190 ரூபா வந்துச்சு. ஆனா ஆட்டோ வந்த உடனே ஆட்டோக்காரன் அந்த அட்டை பாக்ஸ் வச்ச உடனே எதுக்கு எனக்கு அட்டை பாக்ஸ் ஏற்று போனால் தனியாக 100 ரூபா கொடுக்கணும்னு கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் ரூல்ஸ் கிடையாது, எந்த ரூல்ஸும் கிடையாது. எனக்கு அப்படிதான், நான் 100 ரூபா கொடுத்தா தான் கொண்டு போவேன்னு சொல்றான். நான் அவனோட வாக்குவாதம் பண்ணிட்டு அவன் சரியான 420 நம்மளை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு அந்த அவன் மூலமாக அந்த ஆட்டோவை கேன்சல் பண்ணி செய்துட்டு வேற ஆட்டோ வந்துச்சு. அந்த ஆட்டோக்காரர் ஒண்ணுமே சொல்லல. சார் ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க போதுன்னு சொன்னாப்புல கொடுத்தேன். இறங்கும்போது எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுத்தேன். அவர் வேற ஒண்ணுமே கேட்கல. ஆனா இந்த மாதிரி ஆட்டோக்காரன் எக்ஸ்ட்ரா பெட்டி எடுத்து 100 ரூபா கொடுக்கணும், இதான் ரபிட்டோ ரூல்ஸ், இதுதான் சட்டம் அப்படின்னு மக்களை நல்ல ஒரு டெக்னிக்கலா பேசி பயங்கரமா ஏமாத்துறான். கேமரா எடுத்து சரி நீ பேசுறத நான் ரெக்கார்ட் பண்றேன், நீ பேசுனான்னு சொல்லி நான் கேமரா எடுத்த உடனே அவன் உஷாராவே அப்படியே தாழ்மையா பேசி ஒரு அவன் பக்கம் நான் இருக்கிற மாதிரியே பேசிட்டு போயிட்டான். இது மாதிரி ஆட்டோக்காரங்கனால பல ஆட்டோக்காரங்க கெட்ட பேர் வருது. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஆட்டோ புக் பண்ண எல்எஸ் இருந்து சென்ட்ரல் போனாலும் 200 ரூபா கேட்பாங்க. இப்போ ரபிட்டோ இந்த ஓலோ ஆட்டோலாம் வந்த பிறகு புக் பண்ணா வெறும் 60 ரூபா 80 ரூபாய் நம்ம போயிட்டு வந்துடலாம். அப்படி ஒரு ஆப் மூலமா நம்ம புக் பண்ணும்பொழுது கூட எப்படி மக்களை ஏமாத்துறாங்க, எப்படி காசு வாங்கலாம் சம்பாதிக்கிறாங்கன்னு இந்த மாதிரி ஒரு 420 ஆட்டோக்காரங்கனால நடக்குது. இந்த ஆட்டோக்கார முகத்தை பார்த்துக்காங்க. இந்த ஆட்டோக்கார எக்மோரு சென்டர் பக்கம் தான் சுத்திக்கிட்டே இருப்பான். இவனால ரபிட்டோவுக்கும் கெட்ட பேர் வருது. ரபிட்டோ இந்த மாதிரி ஆட்டோக்காரங்க மேல பக்கா நடவடிக்கை எடுக்கணும், மக்களை ஏமாற்றக்கூடாது என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.